வணக்கம். லைட்டிங் சுத்தமாக சரியில்லை, இது எனக்கு தெரியுது. ஏன்னா பின்னாடி பயங்கர கிளார் அடிக்குது. ஏற்கனவே நம்ம அண்டங்கருப்பு, இது இந்த லைட் இப்படி அடிக்கிறதுனால இன்னும் கருப்பாக தான் தெரியும். பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் பிரியாணி, கறி, தென் குழம்பு, தயிர் பச்சடி எல்லாம் ஃபுல் கட்டிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் கேட்டுருந்தே கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் இந்த டாபிக் வந்து 3 நாளாக ட்ரெண்டிங்கு. இது ஐபிஎல் மேட்ச் இல்லை, சினிமா பற்றினது இல்லை, கோட் பற்றினது இல்லை, தலைவர் ரஜினிகாந்த் பற்றினது இல்லை. இந்த டாபிக் மட்டும் 3 நாளாக ட்ரெண்டிங். விளக்கென்ன, என்னடா டாபிக் அது அப்படின்னு கேட்பீங்க. மணிமேகலைங்கிற பேர் வந்து 3 நாளாக ட்ரெண்ட் ஆகுது. விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் சீசன் 5ஓட ஆங்கர். என்னடா அப்படி மணிமேகலை என்ன ட்ரெண்டாக, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா, பிரியங்கா விசஸ் மணிமேகலை. பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், பிரியங்கா வந்து 10+ இயர் ஆங்கராக இருந்திருக்காங்க விஜய் டிவியில். மணிமேகலை நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க, சன் டிவி, ரேடியோ, தென் விஜய் டிவியில் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. குக் வித் கோமாளி நிறையா ஷோஸில் ஆங்கரிங்கும் பண்ணுறாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்மளை மாதிரி இல்லை, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதில் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டிங்கன்னா, மணிமேகலை வந்து கண்டஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு என்டர் ஆனாங்க குக் வித் கோமாளியில். சீசன் 1, 2, 3 அப்படி வந்துட்டு இருந்தாங்க. சீசன் 5 அவங்க ஆங்கரு. அண்ட் இந்த ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு மணிமேகலையும் ஒரு ரீசன் தான். ப்ளஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க, பட் அந்த குரூப்பில் அவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க மணிமேகலையும். அண்டு பிரியங்கா அவங்க பார்த்திங்கன்னா சீசன் 5 கண்டஸ்டண்ட்டாக வர்றாங்க. மணிமேகலை ஆங்கராக ப்ரொமோட் ஆகிறாங்க. இந்த சீசன் 5 பொதுவாக டல்லாக தான் போய்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் பார்க்குறதில்ல குக் வித் கோமாளி. அப்பப்போ அந்த கிளிப்ஸ் மட்டும் பார்த்துப்பேன், கொஞ்சம் காமெடி கிளிப்ஸு. இந்த இர்ஃபான்லாம் வராரு பார்த்திங்களா, அதனால் இந்த காமெடி கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பேன். இந்த அஸ்வின் இருக்க டைமில் நிறையா பார்த்துட்ருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன். அண்டு இப்போ என்ன வாய்க்கா பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பிரியங்காவை பற்றி. எங்கே போனாலும் ஓவர் ஷேடாக பண்ணிடுவாங்க. அது அவங்க பிஹேவியர். எங்கே போனாலும் அந்த ஸ்டேஜை டாமினேட் பண்ணுவாங்க. அது ஆங்கருக்கு உண்டான பிஹேவியர். அப்போ தான் வந்து தன்னை எப்பயுமே நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். எங்கே போனாலும் இப்போ நம்ம பிடிச்ச பொண்ணே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏதாவது கிறுக்குத்தனமாக ட்ரை பண்ணி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி தான் எல்லா தொழிலும். ஸோ அவங்க வந்து சீசன் 5 வந்து டோட்டலாக டாமினேட் பண்ணிட்டாங்க. வெயிட் என்னோட திடீர்னு வெயிட்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் கேட்டுட்டிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. கண்டென்ட் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவங்க பிரியங்கா வந்து டோட்டலி டாமினேட்டிங். அது வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிடுது அங்கே இருக்க நிறைய பேருக்கு. எஸ்பெஷலி மணிமேகலைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் என்ன ஆகுது, மணிமேகலை அக்கா வந்து குக் வித் கோமாளிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஐ குவிட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு ஒரு மணிமேகலை ஒரு வீடியோ கிளிப்பு போடுறாங்க. இந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து இந்த ஷோவை கம்ப்ளீட் டாமினேட் பண்ணுறதால எனக்கு பிடிக்கல, என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு நான் அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எனக்கு அவசியம் இதே இல்லை, அதனால் நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கிளிப்பு போகுது. இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் போடுறான். ஸோ இந்த நாட்டுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான இது. அந்த முக்கியமான விஷயத்த நானும் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். என்ன சொல்கிறது. சரி, இந்த கேஸை முடிச்சு விற்போம். நான் ஒன்றும் நடுவரெலாம் இல்லைங்க, இந்த பக்கம் ரைட்டாக அந்த பக்கம் தப்பாண்டு. நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு பிடிச்சிடலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். ஸோ என்னோடய ஏஜுக்கு நம்ம ஒரு கருத்து ஒன்று இருக்குல்ல, கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இல்லை வளர்கிறேன். கம்மிங் பேக் டு த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ், மணிமேகலை வந்து ஒரு வீடியோ கிளிப் போட்டு வெளியே வந்துடுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் மணிமேகலை சப்போர்ட்டாக, தமிழ் பொண்ணுடா, நீங்கள் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் பண்ணது கரெக்டு, அப்படி இப்படின்னு மணிமேகலைக்கு சப்போர்ட்டு குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த குக் வித் கோமாளிலேருந்து வெளியே போனவங்க நாஞ்சில் சம்பத் ப்ளஸ் நிறைய கண்டஸ்டன்ட் வந்து மணிமேகலை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பண்ணதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோடய குட்டி மூளைக்கு தோணுத விஷயத்த சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். ஒரு 10 பேரோ 20 பேர் ஒரு டீமில் வேலை செய்கிறோம்.
ஒருத்தன் ஓவர் ஷேடோ பண்ணுறான், ஒருத்தன் டாமினேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வைப்போம். அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான், உன்னோட தனித்துவத்தை நீ காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதானே கரெக்டு. ஒரு சேலஞ்ச் வருது, அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாமல் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு எதுவுமே வேணாம், வேலையே வேணாம், ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது என்ன ஒரு ரைட் எக்ஸாம்பிளா? இதை நிறைய பேர் கொண்டாடுறாங்க. எனக்கு இது கரெக்டாக படல. எனக்கு என்னமோ மணிமேகலை எடுத்த டெசிஷன் மிகப்பெரிய தப்பு. பிரியங்கா அந்த ஷோ டாமினேட் பண்ணாலும் ஓவர் ஷேடோ பண்ணாலும் அதனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் அதுக்குன்னு நம்ம திறமையை நம்ம எக்ஸிபிட் பண்ணாமல் நம்ம இத்தனை வருஷமாக அந்த ஷோவில் திடீர்னு நம்ம வெளியே வர்றதுக்கு ரைட்டாக எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஷோவை பில்ட் பண்ணது மணிமேகலையும் ஒரு காரணம் தான். அப்படி இருக்கிற ஷோவை விட்டுட்டு வர்றது ஒரு பர்சனால் விட்டுட்டு வர்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ரைட் டிசிஷன் இல்லை. இது என்ன மாதிரி எக்ஸாம்பிள் செட் பண்ணுதுன்னா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாத, ஓடி போயிரு அங்கேருந்து அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்குது. அது தவறான டிசிஷன் எனக்கு தெரிஞ்ச மணிமேகலை எடுத்தது. ஸோ லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் வரும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணாமல் ஓடினோம்னா வேறு இடத்துல சேலஞ்ச் வரும். அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தோம்னா இப்படி ஓடிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ பயந்து 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 முன்னேறவே மாட்டோம். ஸோ சேலஞ்ச் அதை ஃபேஸ் பண்ணணும். அவன் டாமினேட் பண்ணிட்டு போகிறான். நம்மளோட இண்டிவிஜுவலிட்டி காமிக்கணும். நமக்கு உண்டான ஃபேன் குரூப் இருப்பாங்க, நமக்கு உண்டான மக்கள் இருப்பாங்க அப்படின்னு மணிமேகலை யோசிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போ பாரு அவங்க நிறைய பேர் மிஸ் பண்ண போகிறாங்க இந்த குக் வித் கோமாளி ஷோவில். ஸோ இது மணிமேகலுக்கு தான் லாஸ், பேக் ஃபயர் ஆகும். இப்போ வேணால் மக்கள் ஃபயர் விடுவாங்க. பட்டு சீசன் 6, 7 பார்த்திங்கன்னா மக்கள் டோட்டலாக தே வில் மிஸ் மணிமேகலை. அவங்க எடுத்த டெசிஷன் ரைட் டெசிஷன் இல்லை என்னை கேட்டால். ஸோ என்னோடய சப்போர்ட் யாருக்குமே இல்லை. எனக்கு என்னென்னா இதை அவங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணிடலாம். இதை விட்டுட்டு ஓடுறத விட தைரியமாக மணிமேகலை ஃபேஸ் பண்ணிதானா அப்படின்னு இருந்துருக்கலாம். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பேச வராது, பேசிட்டேன். தேங்க்யூ. சப்போர்ட் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ. பை, டாட்டா, டேக் கேர். இது ஒன்றும் ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் இல்லை, பட் இதை பற்றி என்னோடய கருத்துன்னு சொல்லிட்டேன். தேங்க்யூ. பை.